இந்த மாலையில் நடைபெறுகின்ற திருப்பாடல்கள் பாடல்களின் பாடல்களில் வாழ்க்கை அனைவரையும் வாழ்க்கை வருகிறது. ஆண்டுகள் மாலையிலிருந்து ஆய்வை செய்யாய் ஜலசத்தையோடு கூட ஜபம் செய்வோம். அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் மூச்சும் காரணமாக இருக்கிற சிலுவையில் மருத்துவத்தை மீட்டெடுக்கிற எங்கள் நாளே திருப்பாடலை நினைவு கொடுக்கின்ற இந்த பாடல் வெளிநாட்டிலே ஆண்டு பிரசனங்களை ஆளுமை செய்யக்கூடிய பார்க்கிறோம். ஆண்டுகளை நீங்கள் அமைந்த மாலை நேரத்திலும் எங்களோடு கூட இடைப்பட்டு எங்களை ஆளுமை செய்து எங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை திருப்பாடல்களை தியானிக்கின்ற போது எங்களுக்கு நிறைவாய்ந்தார்கள். ஆண்டுகளை இருமையினாலும் இறக்கத்தினாலும் நாங்கள் விசுத்தப்பட்டவர்களாக ஆண்டுகளை சிறுமை பாடல்கள் மரணங்கள் இவர்கள் நினைவு கொடுக்கிற பாடல் வழிபாட்டின் வழியாக எங்கள் பகுதியை ஈடுபடுத்திக் கொள்வது ஆண்டுகளுக்காக சிறுதையை சுமந்தவர், எங்களுக்காக சிறுதையிலே பாடல்களை ஏற்றுக்கொண்டவர். இந்த பாடல்களை வழியாக நாங்கள் பரமனைய ஆண்டுகளுக்கு கருவாக இருந்து இந்த வெளிப்பாடுகளுடைய வார்த்தைகளை சொல்லும்படியாக இருக்கிற யாவற்றையும் பலப்படுத்தி உங்களுடைய நாமத்தை மைமைப்படுத்தி ஆண்டு தேசிய வழியாக மிகுந்த அர்ப்பணிப்போடு ஜெபிக்கிறோம். நல்லது ஆண்டுடைய திருப்பேரை மாற்றப்பட்ட மாலையை பாடல்களை தொடர்பாக அனைவரும் எழுதிலிருந்து மாலைகளை 90வது மாலையை 44வது வனவாசம் பணியை 44வது சோதிக்கப்பட்ட மாலை எழுதி வைப்பார்.
நம்பிக்கையோடு இந்த நாளிலும் நம்முடைய பாவங்களை உணர்ந்து 51ஆம் சங்கீதத்தில் நம்முடைய பாவங்களை உணர்ந்தால் அடியிருக்கிறாய். நம்முடைய பாவத்தை உணர்ந்து 51ஆம் சங்கீதத்தில் பாவங்களை தேவனே ஒரு கிருபையின்படி இந்த நாளில் திருப்பாடல்களை நாம் தியானிப்பதற்கு படைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை பாடல்களின் ஞாயிறு என்று சொல்லப்படுகிறது. நாம் நம்முடைய வழிபாட்டிலே நாம் அறிக்கை செய்கின்ற விசுவாச அறிக்கைகள் 2 உண்டு. அப்போஸ்தலருடைய விசுவாச அறிக்கை, எசேயா விசுவாச அறிக்கை. இந்த 2 விசுவாச அறிக்கைகளையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளை நாம் அறிக்கை செய்தோம். எவ்வளவு தூரம் நீங்க அதுல ஞானத்தோடு கவனித்து இந்த அறிக்கையை செய்திருக்கிறீர்கள் என்பது இந்த நாளிலே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணத்திலே நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளை அறிக்கை செய்கின்ற போது அப்போஸ்தலர் விசுவாச அறிக்கையிலே பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு என்ற வார்த்தையை நாம் அறிக்கை செய்கிறோம். அதாவது சிலுவைக்கு முன்பதாக ஆண்டவர் பட்ட பாடுகளை அறிக்கை செய்கிறோம். சிலுவைக்கு முன்பதாக பட்ட பாடுகள். ஆனால் அதே பாடுகளை எசேயா அறிக்கையிலே நாம் அறிக்கை செய்கின்ற போது, எசேயா விசுவாச அறிக்கையை நீங்கள் பார்க்கின்ற போது சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு என்று அறிக்கை செய்கிறோம். எசேயா விசுவாச அறிக்கையிலே சிலுவைக்கு பிற்பாடு உள்ள பாடுகளை அறிக்கை செய்கிறோம். ஆக நாம் ஒவ்வொரு ஆராதனைகளையும் அறிக்கை செய்கின்ற 2 விசுவாச அறிக்கைகளையும் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவைக்கு முந்தின பாடுகளையும் நாம் அறிக்கை செய்கின்றோம், சிலுவைக்கு பிந்தின பாடுகளையும் நாம் அறிக்கை செய்கிறோம். ஆக இன்றைக்கு இந்த பாடுகளின் ஞாயிற்றுக்கிழமையில ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளை சிலுவைக்கு முன் அவர் அனுபவித்த பாடுகள், குறிப்பாக கெத்செமனே தோட்டத்தில் இருந்து அவர் அனுபவித்த பாடுகளை நினைத்து கொள்கிறோம். ஒரு விசுவாச அறிக்கையிலே சிலுவையிலே அவர் பாடுபட்டிருக்கிறார். தாகம் ஏற்பட்டு கைவிடப்பட்ட நிலைமையிலே ரத்தம் சொட்ட சொட்ட வேதனையின் உச்சக்கட்டத்திலே அவர் பட்ட பாடுகள்.
ஆக சிலுவையில் அறைந்து பாடுபட்ட அனுபவங்களையும் நாம் அறிக்கை செய்கின்றோம். இந்த பாடுகளை ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவைக்கு முன் சிலுவைக்கு பின் இந்த இரண்டு பாடுகளையும் நாம் உணர்ந்து இந்த பாடுகளை ஞாயிற்றுக்கிழமையில மாலை நேரத்தில் இந்த பாடல்களின் வழியாக ஆண்டவருடைய பாடுகளை நாம் புரிந்து கொள்ள இருக்கிறோம். அந்த அடிப்படையில் என்னுடைய ஆலயத்தின் ஞாயிறு பிள்ளை பெண்களை சென்றிருக்கிற பாடல்கள் இந்த வாலிபர்கள் சொல்லி நாம் குழுவாக பாடல்களை பாடி நாம் மேம்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவைக்கு முந்தின பாடல்கள், சிலுவைக்கு பிந்தின பாடல்கள் ரெண்டையும் நாம் ஒவ்வொரு முறையும் விசுவாசத்தை அறிக்கை செய்து அவருடைய பாடல்களை நினைவு கூறுகிறார். இந்த பாடல்களின் ஞாயிற்றுக்கிழமையில நம்முடைய பாடல்களின் வழியாக அவருடைய பாடல்கள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் மாறுவதற்கு படிப்போம். அந்த அடிப்படையிலே பாடல்களை பாடுவதற்கு நாம் ஆய்வு கொள்வோம். முதலாவது ஞாயிற்றுக்கிழமை இந்த பாடல் ஞாயிற்றுக்கிழமைக்குரிய பாடலை முதலாவது பாடுவார்கள். ஞாயிற்றுக்கிழமையில் முதலாவது திருமுறை பகுதி படிக்க கேட்போம். திருமுறை பாடகர் நான் தெரிந்து கொண்டு இருக்கிற வேலையை உன்னை உண்டாக்கினவரும் தாயை உருவாக்கினவரும் உனக்கு துணை தெரியாமல் பட்டல் சொல்கிறார்.
ஆகவே நான் தெரிந்து கொண்ட விஷயங்களை பயப்படாது. தாகமுள்ளவன் மேல் கண்களையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆழ்களையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆசையையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அதனால் அவர்கள் புனிதன் நடக்கிறேன். நீராளர்களின் ஓரத்தில் உள்ள அரை செடிகளை போல வளர்ப்பார். ஒருவன் நான் சக்கரவேலன் என்பான். ஒருவன் யாக்கோபின் பெயரை அழைத்துக் கொள்வான். ஒருவன் நான் சக்கரவேலன் என்று கையெழுத்துக் போது இஸ்ரவேலின் நாமத்தை அழைத்துக் கொள்வான். நான் முந்தினவரும் நான் முந்தினவருமாக எதிர்கொள்ள வேறில்லை என்று இஸ்ரவேலாகிய ராஜாவாகிய கர்த்தரும் சேனைகளின் கர்த்தராகிய அவர் எண்ணிக்கொள்ள சொல்கிறார். பூர்வகாலத்து ஜனங்களை நான் காவல் முதல் கொண்டு எதிர்கொள்ள எல்லாரையும் வரவழைத்து புனிதர் என்று முன்னறிவித்து எனக்கு முறை மனுஷராக இருக்கிறார். இனக்காரியங்களையும் வருங்காரியங்களையும் அவர்களுக்கு அவர்கள் அளிக்கிறார். நீங்கள் கருமாகவும் பயப்படாமல் இருங்கள். அக்காலம் முதல் கொண்டு நான் இதற்கு நீங்களே சாட்சி. என்னை தவிர வேறொரு கடமைக்கு ஒருவரையும் அவனை வார்த்தைகளை கொண்டு இப்பொழுது நாங்கள் பாடுகிற பாடல் நமது கிறிஸ்தவ கீர்த்தனை புத்தகத்தில் 48வது பாடலாக உள்ளது. வேதநாயகம் சாஸ்திரியார் அவர்களின் பாடல். இந்த பாடல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாரியால் அழைக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டு மரண வாதைக்கு உட்படுத்தப்பட்டு பொந்தி பிலாத்து அரண்மனையில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட போது சீயோன் குமாரன் கிறிஸ்துவை நோக்கி எதற்காக இந்த பாடுபடுகிறீர் என்று கேள்வி கேட்பதை போலவும் அதற்கு கிறிஸ்து சீயோன் குமாரனுக்கு பதில் கூறுவது போன்றும் எழுதப்பட்டுள்ளது. லூக்கா 23ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் இவ்வாறாக கூறுகிறது. திரளான கூட்டமான ஜனங்கள் அவருக்காக புலம்பி எழுகிற ஸ்திரீகளும் அவர்கள் பின் சென்றார்கள் என்று ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பட்ட பாடல்களை உணர்ந்தவர்களாக நினைவு கூறுபவர்களாக இந்த பாடலை பாடுவோம்.
அவங்க பாடல் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி விழுந்திருக்கிறாங்க. எனக்கு வாசல் எதிர்த்து செல்லுபடி சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 முதல் 13. மத்தேயு 26ஆம் அதிகாரம் வசனங்கள் 6. இயேசு பெத்தானியாவில் குஷ்டரோகியாக இருந்த சீமோன் வீட்டில் இருக்கிற ஒரு ஸ்திரீ விலையேறப்பட்ட பரிமள தைலம் உள்ள வெள்ளைக்கல் பாண்டியை கொண்டு வந்து அவர் போதன பள்ளியில் இருக்கும்போது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினார். அவருடைய சீஷர்கள் அதை கண்டு விசலமடைந்து, இந்த வீண் செலவு என்னத்திற்கு, இந்த தைலத்தை உயர்ந்த விலைக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்றார்கள். இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த ஸ்திரீயை ஏன் தொந்தரவு படுத்துகிறீர்கள்?
என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறார். தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நானும் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறேன். இவர் இந்த தைலத்தை என் சரீரத்தின் மேல் ஊற்றினது என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமாக செய்கிறார்கள். இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே உங்களை இணைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். வாசிக்கும்படியாக உலகத்த 3ஆம் வேறுபாடு வாசத்தாய்கள் கிறிஸ்துவே கொண்டாடுவார். சிறப்பு செய்தியாளர் இணைந்து ஒரு பாடலை பாடுகிறோம். பாடலாளர்கள் மாதத்திற்கு பாடலாம். Oh
ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் அவருடைய வார்த்தைகளை கொடுக்கும்படியாக கேட்டுக்கொண்ட போது மகிழ்ச்சியோடு அவர்கள் இருந்தார்கள். காலையிலே எங்களுக்கு ஆராதனை அவர்கள் சொல்லியிருந்தாலும் இன்று மாலை நேரத்தில் நம்மோடு கூட அவருடைய வார்த்தைகளை சொல்லும்படியாக வந்திருக்கிறார்கள். யாரும் ஏற்கனவே அறிமுகமானவர்கள் அவர்களை நம்முடைய இளையவாசல் வானொலியின் ஆலயத்தின் சார்பில் இந்த திருப்பாடுகளின் மாலை ஞாயிற்றுக்கிழமையிலே அவருடைய வார்த்தைகளை சொல்லும்படியாக அனைவரும் சார்ந்த கிறிஸ்துமஸ் கேரல் சர்வீஸ் உலகம் எல்லாம்
தான் தெரியும். நான் பேஷ வாய்ப்பை தருகிறேன். அதனை முறையாக நமது விசுவாச அறிக்கைகளின் அடிப்படையிலே அடிப்படையில் மிக அழகாக நேர்த்தியாக ஆண்டுடைய வெளிப்பாட்டின் அடிப்படையிலே தரிசனங்களின் அடிப்படையிலே மிக அழகான அது முதலிருந்து நாட்களிலே இந்த உபவாச காலத்திலே வெறுத்தல் ஒருத்தல் ஆண்டுடைய சமூகத்தில் நம்மை ஒன்றுமை செய்திருந்த காலத்திலே நான் ஒருத்து வெறுத்து ஒரு பெரிய உன்னதமான காரியமாகிய இந்த ஆழ்வார் பகுதியை நாம் படித்திருக்கிறோம். எத்தனை மருத்துவமான காரியம், மகிமையான காரியம். எனவே டப்பாவுடனே மிக உன்னதமான மகிமையான இந்த பணிகளுக்காக உங்கள் அனைவருக்காக இந்த ஆராதனை கற்று சொல்லுகிறேன். நல்லது நன்றியே நம்முடைய திருமணத்தினுடைய அசோசியேட் பிரசிடரும் நம்முடைய அவர்களும் என்னுடைய அன்பிற்கும் பாசத்துக்கும் குறித்தான அருமை ஐயாவர்களுக்கும் அம்மாவர்களுக்கும் அண்ணனுக்கும் முக்கியமான அன்பின் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் திருத்தினுடைய அன்பு தெரிவித்துக் மேலும் மிக அழகான பாடல்கள் நம்முடைய சபையை சார்ந்த பிள்ளைகளை வாழ்க்கையும் குழந்தைகளும் சபாபாத்திரங்களில் பாடிய பாடல் வேதநாதன் சாஸ்திர அவர்களை சத்தியத்தை ஞாபகம் கொள்வது மிகுந்த ஆசிர்வாதம். ஒருவரை இந்த பாடல் தீர்ப்பு சொன்னால் இந்த நாளை ஒருவரை நான் உதவி செய்யக்கூட உங்களோட பயிர்க்கிறேன் பரவாயில்லை. மிகுந்த சந்தோஷம். நம்முடைய திருச்சபைக்கு அவர்கள்தான் நமக்கு தீர்வாக கலவரப்பட்ட பெரிய கலைஞர் அவர்கள். எனவே அவர் உற்சாகப்பட்டவர்கள் அனைத்திற்குமாக ஜபத்தோடு மீண்டுமாக நான் அன்பை வாழ்த்து தெரிவிக்கிறேன். இந்த நாட்களிலே வரப்படுகின்ற பாதைகளுக்கு முன்னதாக பாதைகளை சிந்திக்கும்படியான ஒரு பாதையாக அமைந்திருக்கிறோம். அந்த அடிப்படையிலே வாசிக்க கேட்ட வேத பகுதியும் குறிப்பாக பகுதியிலே மத்திய 26வது அதிகாரத்தை கண்டதாக நமக்கு இந்த நாளில் நமக்கு தந்திருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த வாசித்த இந்த பகுதி anointing of Jesus by the women ஒரு பெண்ணின் வாயிலாக கிறிஸ்துவின் அடக்கத்திற்காக அவர் மரணமடைந்த பிறகு அவரை அடக்கம் அவருக்கு செய்யப்பட்ட ஒரு அபிஷேகம் குறித்தான ஒரு பகுதி இங்கே இருக்கிறது. இது அடக்கத்திற்காக வேண்டிய வேண்டி செய்யக்கூடிய ஒரு அபிஷேகம் வேண்டிய 13வது வசனத்தில் ஒரு வாசம் தான். பெண்கள் பொறுத்து வாசமா இந்த வசனத்தை வாசிக்கக்கூடிய வார்த்தைகளில் வாய்ப்பிருந்தால் இந்த வசனத்துக்கு மாத்திரமே கீழ்படுத்தப்படுகிறது. மத்திய 26:13 காரணம் the continuous speak of the reference which is written in the Bible. வேதத்தில் எழுதப்படக்கூடிய மிக உயர்ந்த உன்னதமான ஒரு வார்த்தை continuous speak உயர்ந்த உன்னதமான இதை குறித்து நான் பார்க்கும்போது அங்கே ஏசப்பா சொல்லின காரியம் அங்க ஒரு பெண் ஒரு ஏழை பெண் வந்து இளைஞர் தைரியத்தை பூசிய பொழுது ஏசப்பா நான் சொன்னேன் இந்த வசனத்தை கீழ்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படியே மனப்பரமாக இருப்பதை நான் வைக்கிறேன். ஏசப்பா அந்த காரியத்தை செய்த அந்த வேளையில அவர் சொல்கிறார் என்னை குறித்த சுவிசேஷம் எங்கெல்லாம் சொல்லப்படுகிறதோ அங்கெல்லாம் இந்த பிள்ளை என்று சொல்ல வேண்டும். Wherever my gospel is preached, that the divine deed to be told for the number of this lady. இந்த பெண்ணை எங்கெல்லாம் இந்த சுவிசேஷம் சொல்லப்படுகிறதோ இயேசு கிறிஸ்துவை குறித்து எங்கெல்லாம் சொல்லப்படுகிறதோ அங்கெல்லாம் இந்த பெண்ணுடைய செயல் செய்யப்பட வேண்டும். எத்தனை பெரிய கிறிஸ்துவுடைய
இந்த பெண்ணை குறித்து சொல்லப்பட வேண்டும். அப்படி என்ன காரியம் செய்கிறார்கள் இந்த நாட்டிலே அந்த அம்மா அப்படி இயேசு கிறிஸ்துவுக்கு சமமாக ஒரு சுவிசேஷத்துக்கு சமமாக ஈக்குவலாக சமமாக செய்த காரியம் இந்த 7 பேர் செய்த இந்த காரியம் பசுத்த வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஏறத்தாழ உலகம் முழுவதும் 150 மொழிகளிலே இந்த பெண்ணை குறித்து எழுதியிருக்காங்க. கர்த்தருடைய தீர்க்க புத்தகத்திலே 150 மொழிகளிலே இந்த உலகம் முழுவதும் இந்த பெண்ணுடைய செயலை எழுதப்பட்டிருக்கிறது. நாம் ஆயுதக்காக செய்கின்ற காரியங்கள், ஆயுத பணிகளுக்காக நாம் கொடுக்கக்கூடிய பணங்கள், செய்கின்ற உதவிகள், நம்முடைய ஜபங்கள் எப்பொழுதும் சொல்லப்பட்டுக் கொண்டே இருக்கும். அதுதான் இந்த பெண் செய்த இந்த காரியமானது உலகம் முழுவதும் கிறிஸ்துவின் சுவிசேஷம் எங்கெல்லாம் எப்பொழுதெல்லாம் சொல்லப்படுகிறதோ, இந்த உலகம் முழுவதும் எங்கெல்லாம் இயேசு சொல்கிறார்களோ அங்கெல்லாம் இந்த பெண்ணுடைய செயல், the deed of this lady, அந்த பெண் செய்த ஒரு சிறிய செயல் சொல்லப்படுகிறது. சொன்னார், எனக்கு பண்புகளே இந்த மகமான மகிமையான ஆராதனையிலே வந்து பங்கெடுக்கக்கூடிய பிள்ளைகளாக நான் இந்த வார்த்தையை நம்ம இதயத்தில் ஏற்றுக்கொள்ளும். என் ஆண்டவரே, நான் செய்கின்ற காரியம், உமக்காக நான் எடுக்கும் காரியம், செய்கின்ற காரியம், சிந்திக்கும் காரியம், ஈடுபடுகின்ற காரியம் எப்பொழுதும் சொல்லப்பட வேண்டும். இட் should be recorded in the book of God. கடவுளின் புத்தகத்திலே எழுதப்பட வேண்டும். கர்த்தருடைய புத்தகத்திலே இந்த பெண்ணை எழுதப்பட்டிருக்கிறது, நிரந்தரமாக எழுதப்பட்டிருக்கிறது. உலகம் கடைசி வரைக்குமாக இந்த பெண்ணை குறித்து சொல்லப்படுகிறது என்பதை நாம் இன்று பார்க்கிறோம். இந்த உலகத்திலே தோன்றிய பெரிய பெரிய தலைவர்கள், அரசர்கள், சக்கரவர்த்திகள், தத்துவ மேதைகள், ஞானிகள், மேதைகள் அவரெல்லாம் நிறைய பேசியிருக்கிறார்கள், அநேகம் செய்திருக்கிறார்கள், அநேக காரியங்கள் சொல்லியிருக்கிறார்கள். அவை அனைத்தும் மனதில் எழுதப்பட்டது போல மறைந்து போய்விட்டது. உலகத்தின் பெரும் தலைவர்கள் செய்த காரியங்கள் அனைத்தும், தத்துவங்கள் அனைத்தும் மனநிலை எழுதப்பட்டது போல மறைந்து போய்விட்டது. ஆனால் இந்த 7 பேர் செய்த காரியம் மட்டுமே நிரந்தரமாக கர்த்தருடைய புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது என்பதாக நாம் பார்க்கிறோம். இந்த நிகழ்ச்சியை நற்செய்தியாளர்கள் 4 பேரும் குறிப்பிடுகிறார்கள். மத்திய 26 வாசிக்கிறோம், மார்க் 14 வாசிக்கிறோம், லூக்கா 7 வாசிக்கிறோம், யோவான் 12 வாசிக்கிறோம். எனவே 4 நற்செய்தியாளர்களுமே இந்த நிகழ்வை அவர்கள் எழுதுகிறார்கள். ஒவ்வொருவரும் ஒரு விதமாக எழுதுகிறார்கள். இதே நிகழ்ச்சியை அனைவருமாக எழுத பார்க்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் படியாக நாம் பார்க்கும்போது ஏசப்பா ஒரு வீட்டிலே வந்து விருந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். அது யாருடைய வீடு? வாசிக்கலாமா? 6ஆம் வசனம் 23. ஆமா, குஷ்டரோகியாய் இருந்த மனிதன் சீமோன் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் இயேசு கிறிஸ்துவினால் சுகம் பெற்ற காரணத்தாலே, விடுதலை பெற்ற காரணத்தாலே தனது நன்றியை தெரிவிப்பதற்காக இயேசுவை அழைத்து ஒரு விருந்தை ஏற்படுத்துகிறார். அவனுடைய அழைப்பை அந்த குஷ்டரோகி சுகமான பிறகு தனது நன்றியை தெரிவிக்கும்படியாக இயேசுவை அழைத்த பொழுது ஜீசஸ் accepted his request. அவனுடைய அழைப்பை இயேசு சுவாமி ஏற்றுக்கொண்டார். வந்து பெத்தானியாவில் அமர்ந்து விருந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். இந்த நிகழ்வினை அன்பானவர்களே 4 நட்சத்திரம் திருத்தும் பொழுது லூக்கா மட்டுமே இந்த மனிதனுக்கு சொல்லப்படுகிறாங்க ஒரு பரிசேயனின் வீட்டிலே நடந்ததை குறிப்பிடுகிறார். இந்த விருது நிகழ்ச்சியானது லூக்கா 7 வாசித்து பார்த்தால் பரிசேயன் ஒரு விருது உண்டு பண்ணினால் அங்கே இயேசு வந்திருந்த பொழுது இந்த பெண் நிகழ்ச்சியை செய்ததாக லூக்கா மட்டும் குறிப்பிடுகிறார். அப்படி என்றால் பரிசேயர் சமுதாயத்தால் புறக்கணிக்கப்படக்கூடியவர்கள், பரிசேயர்கள் மக்களை அடிமைகளாக வழிநடத்தியவர்கள், கடவுளுடைய வார்த்தை தீர்த்து கூறுபவர்கள், மக்களால் வெறுக்கக்கூடியவர்கள், மக்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்கள். அப்படிப்பட்ட அந்த மக்களில் ஒருவனாக பரிசேயன் இயேசு சுவாமி விருந்து சாப்பிடும்படியாக அழைக்கும் பொழுது ஏசப்பா அந்த விருந்தை ஏற்றுக்கொண்டார். திஸ் இஸ் ஃபாஸ்டிங் டேஸ். இதுவே வெறுக்கின்றவர்களும் மறக்கின்றவர்களும் நம்மை புறந்தழுபவர்களும் நம்மை அழைக்கும் பொழுது, நம்முடன் பேசும் பொழுது, அன்பை பரிமாறும் பொழுது
அன்பான காரியங்களை நம்மிடத்தில் பேசும்போது, நம்மிடத்திலே காரியங்களை பதிவும்போது we must accept them. நாம் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர்களுடைய காரியங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவங்க காரியத்துவாக நாம் உட்படுத்த வேண்டும் என்பதை நாம் இழப்போம். இயேசுவானவர் ஒருவரை லூக்கா சொல்வது போல அவன் பரிசேயனாக இருந்தாலும், பிறர் சொல்வது போல அவன் ஒரு சீமோனாக சுகம் பெற்றவன் தன்னுடைய நன்றி தெரிவிக்கும்படியாக இயேசு அழைத்தபோது அங்கு வந்தவர்களாக இருந்தாலும் கூட எப்படி இருக்கணும் கூட இயேசுவானவர் அவர்கள் அழைத்ததை அது யார் என்று ஏசப்பா பார்க்கவில்லை. ஏசப்பா சொன்னார், பரிசேயனே உங்களுக்கு சொல்லுங்களேன். ஐயோ அப்படி சொன்னவர் அழுகிட்டே உட்காந்துருக்காங்க. இதுதான் நெருக்கம், இதுதான் உபவாச காலம், இதுதான் பாடுகளை சொல்லக்கூடிய காலம். அப்படி சொல்லக்கூடிய இயேசு சுவாமி அதில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் அழைத்த பொழுது அந்த வீட்டிலேயே போய் நம்ம சொல்லுவோம் இல்லை, அங்கெல்லாம் போய் கை நினைக்கலாமா, தண்ணி குடிக்கலாமா, அது வீட்டில் படி ஏறலாமா, அந்த அம்மா வீட்டுக்கு போகலாமா என்று நாம் சொல்லுவோம். பட் வாட் இஸ் இந்த லெந்து காலம் சொல்வது என்ன? அப்படி ஐயோ என்று சாப்பிடுகின்ற இயேசு சுவாமி அதிலே ஒருவன் இயேசு அழைத்த பொழுது இயேசு சுவாமி ஜீசஸ் அக்செப்டட் வெரி ஹாப்பி, மனமகிழ்ச்சியோடு கூட அதை ஏற்று அவர் அங்கே சென்று அமர்ந்து அவர் உணவருந்துகிறார். உணவருந்துகின்ற அந்த வேளையில அன்பானவர்கள ஒரு பெண் அங்கே வந்து இயேசு சுவாமிக்கு விலையுறந்த தைலத்தை அவருக்கு பூசிக்கிற ஒரு நிகழ்ச்சி அடங்கியிருக்கிறது. அதனை குறித்து நாம் பார்க்கும் பொழுது மத்தேயு, மார்க்கு, லூக்கா ஆகிய 3 பேரும் மோர் பிரஷியஸ் ஆயின்மென்ட், விலை உயர்ந்த தைலம் என்று அவர் குறிப்பிடுகிறார்கள். மத்தேயு, மார்க்கு, லூக்கா ஆகிய 3 பேரும் சமநோக்கு நூல் ஆசிரியர் சொல்கிறோம், சினாப்டிக்கல் காஸ்பல், சினாப்டிக்கல் ரைட்டர்ஸ். எனவே மத்தேயுவும் மார்க்கும் லூக்காவும் விலை உயர்ந்த தைலம் என்று குறிப்பிடுகிறார்கள். ஆனால் அது எவ்வளவு உடையது, அது எவ்வளவு எந்த அளவு என்று யோவான் மட்டுமே, யோவான் 12ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? ரொம்ப மகிழ்ச்சியா, ரொம்ப சந்தோஷம். எவ்வளவு கொண்டு வந்தாங்க அந்த அம்மா? ஒரு ராட்டம். மற்றவர்கள்லாம் விலையுள்ள தைலம் என்றுதான் குறிப்பிடுகிறார், மோர் பிரஷியஸ் ஆயின்மென்ட். ஆனால் யோவான் மட்டுமே குறிப்பிடுவது விலையுள்ள மட்டும் இல்லையா, ஒரு ராத்தல் எடையுள்ள அந்த வாசனை தைலத்தை இயேசு சுவாமிக்கு அந்த அம்மாள் பூசுவதற்கு தன்னை ஆயத்தம் செய்தார். ஆண்டவருக்காக அன்பானவர்களே, நாம் செய்கின்ற காரியங்கள், பேசுகின்ற காரியங்கள், கொடுக்கின்ற காரியங்கள், ஐயா சில காரியங்களை என்னோடு அவ்வப்பொழுது நாங்கள் பேசிக்கொள்வோம். உறவின் அடிப்படையிலே ஊழியத்தின் பாதையிலே அடிக்கடி காரியங்கள் பேசிக்கொள்வோம். மக்கள் எவ்வளவாக இந்த மேலவாச ஆலயத்திலே தங்களை ஈடுபடுத்துகிறார்கள். இந்த ஆற்றல் என்று சொல்லும் மாதத்திலே எத்தனை பேர் நான் பார்க்கிறேன் நம்முடைய பிள்ளைகள் கொடுப்பதை நான் ஒரு பார்க்கிறேன். ஏராளமாக 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 விலையுயர்ந்த பொருள், அதிகமான காரியம், அதிகமான காணிக்கை, தொகை, நேரம், காலம் இயேசுவாக கொடுப்பதே. அப்படித்தான் இந்த 3 பேரும் விலையுயர்ந்த தைலம் பெற்றுள்ளார்கள். ஆனால் யோவான் மட்டுமே விலையுயர்ந்து மட்டும் சொல்லாதப்பா, ஒரு ராத்தல் பார்க்க கொஞ்சம் இனிமேதான் ஒரு ராத்தாக இருந்தபடினால்தான் அங்கே இருந்த சீடர்கள்லாம் இயேசு சுவாமி கூட இருந்தவர்கள்லாம் சொன்னாங்க, ஏப்பா விலையுயர்ந்த தைலத்தை, இந்த ஒரு ராத்தல் இடையில தைலத்தை சும்மா இந்த மாதிரி தேவையில்லாமல் நம்ம நிலையத்தில் பார்த்தோம். மார்க்கு 14:6 வாசிக்கலாமா? மார்க்கு 14:6. 14:6 வாசி. ஆமாம்மா வாசிங்க. ஏன் அந்த படித்த இது அந்த சீடனுடைய எண்ணம், இவ்வளவு விலையேறப்பட்ட தைலத்தை
அதை எவ்வளவு பணத்துக்கு 300 பணத்தை விற்கலாமே, விற்று ஏழை கொடுக்கலாமே, பிறகு கொடுக்கலாமே. ஏன் இப்படி வீண் செலவு செய்யலாம்? இட் இஸ் பியூர்லி வேஸ்ட். தச்சல வந்து 9 மணிக்கு வந்து 11 மணிக்கு வரைக்கும் உட்கார்ந்து 12 மணி வரைக்கும் இருக்கிறோம்னா நாட் வேஸ்ட். ஆண்டவர் கொடுக்கிறது சொன்னால் நாட் வேஸ்ட். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம நேரங்கள் செலவிடுகிறோம் என்று சொன்னால் நோ வேஸ்ட். கர்த்தருக்கு செய்த எந்த ஒரு காரியமும் வேஸ்ட். செலவு செய்கின்ற காரியம், நேரம், வேலைகள், பணம், தொழில், ஒத்துழைப்பு, சகிப்புத்தன்மை எதுவாக இருந்தாலும் அது ஒருபோதும் எனக்கு அன்பானவர்களே வேதம் இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிறது அது வேஸ்டே. ஏன் அதை விட்டு தட்டில் கொடுக்கலாமே, இங்க போடக்கூடிய பணத்தை எத்தனை ஏழை கொடுக்கலாம், எத்தனை பேருக்கு நம்ம தானம் செய்யலாம் என்று சொல்லி அவரெல்லாம் அப்படியாக சொல்கிறார்கள். அப்பொழுது இயேசு சுவாமி அவரை என்னை அடக்கம் செய்வதற்காக இந்த காரியம் செய்கிறார் என்று சொன்னதாக நாம் பார்க்கிறோம். அதே வேளையில அரிமானவர்களே இதெல்லாம் பியூர்லி வேஸ்ட். முற்றிலுமாக நீ வீண் செலவு செய்யலாம். அரிமானவர்களே நம் ஆலயத்திற்கு வருவதும் ஜெபிப்பதும் உபவாசிப்பதும் ஆண்டவருக்காக கொடுப்பதும் பொருளாகவோ பணமாகவோ கொடுப்பதோ ஒருவேளை நமது குடும்பத்தில் நம்முடைய நண்பர்கள், உடன்பிறப்புகள், குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஏன் இவ்வளவு வீண் செலவு செய்கிறாங்க? ஏன் வீணாக போறீங்க? ஏன் இவ்வளவு பணம் செலவு செய்றீங்க? ஏன் இவ்வளவு செய்கிறீர்கள்? ஏன் இவ்வளவு கொடுக்கிறீர்கள்? அதை இப்படி பயன்படுத்தலாமே என்று சொல்லுகிற சூழ்நிலைகள் நமக்கு உண்டாக. அப்பொழுது அந்த உள்ளத்தின் ஆழத்திலே வருகின்ற வார்த்தை விட்டு விடுங்கள், எனக்கு செய்ய. Let them do for me. அவர்கள் எனக்கு செய்ய. ஜெபவேளையா, ஜெபிக்க வேலையா, உபவாசமா, வேத வாசிப்பா, தியானமா, உபவாசமா, ஆளுக்கு கொடுப்பதா, எதுவாக நோவே செய்யட்டும், அவர்கள் இதை செய்யட்டும் என்று சொல்லி ஏசப்பா அங்கு அந்த பெண்ணை அந்த அனுமதியை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, எவ்வளவு பணத்துக்கு 300 ரூபாய், 300 பணத்திற்கு விற்கலாமே சொன்னார்கள். ஒரு முறை இயேசு சுவாமி ஊழியம் செய்த பொழுது அவர் சுற்றிலும் திரளான மக்கள் இருந்தார்கள். எப்பொழுதும் ஏசப்பா எங்க இருந்தாலும் திரளாக மக்கள் இருப்பார்கள். எப்பொழுது இருந்தாலும் கூட ஒரு முறை ஏராளமான மக்கள் கூடியிருந்த பொழுது அவர்களை வீட்டுக்கு எப்படி அனுப்புவது என்று சொல்லி ஒருவருக்கு பேசும் பொழுது ஏசப்பா சொல்றாரு, அவர்களை வெறுமையாக எப்படி அனுப்புவது? அவர்களை நான் பசியோடு அனுப்ப மாட்டேன், வெறுமையாக அனுப்ப மாட்டேன், எப்படி நான் அனுப்புவது என்று சொன்ன பொழுது ஒரு மனிதன் வந்து இயேசு சுவாமி சொல்கிறான். யோவான் 6:7 வசனம். எந்த பக்கத்தில் வாசலாமா? நன்றி ஐயா, நன்றிமா. எவ்வளவு பேர் கொண்டு வந்தாங்க அந்த நேரத்தில்? எவ்வளவு பேர் இருக்காங்க? எவ்வளவு பேர்? 5000 ஆண்கள் மட்டும். ஆண்கள் 5000 பேர், பெண்கள் இருப்பாங்க, பிள்ளைகளா இருப்பாங்கல்ல. அப்ப எவ்வளவு பேர் இருப்பாங்க? அங்க பிலிப்பு சொல்கிறான், இவ்வளவு பேர் இருக்கிறார்கள், எத்தனை ரூபாய்க்கு வாங்கினா ரொட்டி? எவ்வளவுக்கு? 200 ரூபாய்க்கு. இவ்வளவு பேருக்கு 200 ரூபாய்க்கு வாங்கலாம். 200 ரூபாய்க்கு இவ்வளவு பேருக்கு வாங்கலாம். அப்ப 300 ரூபாய் கொடுத்தா ஏசப்பா பயன்படுத்தி இந்த 300 ரூபாய் நியாயம். அது வந்து 300 பணம். 200 ரூபாய்க்கு வாங்கினாலே 5000, அதுக்கு மேல் ஆண்கள் மற்றபடி குழந்தைகள் எல்லாரும் சாப்பிடலாம். 200 ரூபாய்க்கு வாங்கினாலே. அப்ப 300 ரூபாய்க்கு வாங்கினா எவ்வளவு பேர் சாப்பிடலாம் சொல்லுங்க? எத்தனை பேர் சாப்பிடலாம்? இல்லை, 7000 8000. அப்ப ஒரு 7000 ஒரு 7000 அல்லது 8000 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு உரிய பணத்தை இந்த பெண் இயேசு சுவாமிக்காக தைலமாக அவர் பாதத்தில். எனக்கு அன்பான சற்று யோசித்து பார்க்க, இயேசு சுவாமி கொடுக்கக்கூடிய அந்த தொகை, அந்த பணம், அந்த மதிப்பு 200 ரூபாய்க்கு வாங்கினாலே 7000 பேர் சாப்பிடலாம். 300 ரூபாய்க்கு வாங்கினால்
எவ்வளோ பேர் சாப்பிடலாம்? எவ்வளோ பேர் சாப்பிடலாம்? அவ்வளோ பணத்தை, அவ்வளவு தொகை கொண்ட அந்த பணத்தை நம்மால் இயேசு சுவாமியின் பாதத்தில், அந்த பாதத்தில் பார்க்கும் பொழுது நிறைவாக நம்ம பார்க்கலாம். லூக்கா 7வது அதிகாரத்தில் 38வது வசனம். லூக்கா 7. நன்றியா. மறுபடியும் அம்மா மாதிரி வாசம். அந்த அம்மா என்ன செய்து கையில பூசினாங்க? 200 பணத்துக்கு 7000 பேருக்கு மேல சாப்பிடலாம். இன்னும் 300 பணத்துக்கு உரிய தைலத்தை பூசணும். சும்மா மட்டும் பூசல, என்னவெல்லாம் செய்து பூசினாங்களா? அவருடைய சொல்லுங்களேன். அது அப்படி நம்ம இதயத்தில் எழுதப்படுறது. அந்த பெண் தன் கண்ணீரினால் சொல்லுங்களேன் இயேசுவின் பாதத்தை சொல்லுங்களேன் துடை. கண்ணீர்ல ஒரு பாதத்தை துடைக்க முடியுமா? ஒருத்தர் வடிக்கிற கண்ணீர் பாதத்தை துடைக்க முடியுமா? அப்ப எவ்வளவு கண்ணீர் வேணும்? ஏசப்பா ஒரு 33 வயது கொண்ட ஒரு வாலிபன், வாலிபனாக இயேசுவின் பாதத்தை கண்ணீரினால் துடைத்தார். She was in the feet of love by her tears. தன் கண்ணீரினாலே இயேசுவின் பாதத்தை துடை கழுவினார். அப்ப எவ்வளவு கண்ணீர் இருப்பாங்க? நம்ம பாதத்தை கழுவுனா என்ன அளவு தண்ணி வேணும்? எவ்வளவு தண்ணி வேணும்? ஒரு 2 சொட்டு போதுமா? எவ்வளவு தண்ணி? கொஞ்சம் பாருங்க. அப்ப எவ்வளவு கண்ணீரை கொண்டிருப்பாங்க? இலைவெளிக்க முடியாத தைலத்தை பூசி அந்த பெண் கொண்டு வந்த பெண் இயேசுவின் பாதத்தை அப்படியே அவர் ஊற்றவில்லை. வடித்த கண்ணீர் கிறிஸ்துவின் பாதத்தையே கழுவியது. அது நினைக்கிறீங்க? ஒரு 10 மில்லி இருக்குமா பாதத்தை கழுவுவதற்கு? 10 மில்லி தண்ணி வருமா? சொல்லுங்களேன். 10 மில்லி வருமா? 200 மில்லியாமா? எவ்வளவு? நீங்கள் சொல்லுங்களேன். எவ்வளவு எவ்வளவு கண்ணீர் எடுத்துனா பாதத்தை கழுவ முடியும்? பாதத்தை கழுவ வேண்டும். அழகா சொல்லிட்டீங்க. அப்ப அந்த அம்மா எவ்வளவு கண்ணீர் விட்டுருப்பாங்க? அஜ்ஞானவர்கள நாம் இயேசு சுவாமிக்கு கொடுக்கின்ற காரியம் இந்த பெண்ணோடு கூட ஒப்பிட்டு பார்ப்போம். கிறிஸ்துவின் பாதத்தை தன் கண்ணீரினாலே துடைத்து கழுவி, தன் தலைமுறையினாலே துடைத்து பாதங்களை முத்தம் செய்து அது பிரயோஜனம் சொல்லுவது. அதுக்கு பிறகு கையிலும் அந்த பெண்ணுடைய செயல். ஆமாம், இவள் செய்த காரியம் என் சுவிசேஷம் எங்கெல்லாம் சொல்லப்படுகிறதோ அங்கெல்லாம் சொல்லப்படுகிறது. அவள் வடித்த கண்ணீருக்கு அளவே இல்லை. 100 மில்லியா 200 மில்லியா தெரியாது. அவள் பயன்படுத்திய அந்த தைலம் அவ்வளவு விலையேறப்பட்டது, அவ்வளவு மேன்மையானது, அவ்வளவு வாசனை வைக்கிறது. அவ்வளவு பொருளை கொண்டு வந்த அந்த பெண் இயேசுவின் பாதத்திலே ஊற்றி அவள் எவ்வளவாக தன்னை தாழ்த்தி கிறிஸ்துவின் பாதத்தை அங்கே கழுவியிருக்கிறார். பாருங்கள், நாம் செய்கின்ற காரியங்கள் யோவான் 12:3 என் வாசத்துக்குரிய திருச்சபையாரே, அருமையான அம்மாமாரி ஐயாமாரி, அருமையான தம்பியே தங்கையே, நாம் செய்கின்ற காரியம் அந்த வீடு முழுவதும் வாசனை நிறைந்தது. Full of his house smell by the eye which is poured at the feet of the Lord.
கிறிஸ்துவின் பாதத்தில் ஊற்றப்பட்ட தைலத்தினுடைய வாசனை வீடு முழுவதும் நிரம்பியது. இங்க தம்பிக்கு ஒரு வாசனைனாங்க. ஐயா கடை தம்பி முகம் நான் இந்த மாதிரி இருக்குது. யார் கேட்டு என்ன தெரியாத சொன்னாங்க. எனக்கு அருமையானவர்களே, நல்ல பிள்ளைகள் பாடல்களை பாடினாங்க. நம்மெல்லாம் பாடணும். அழகான இது ஒவ்வொன்றும் எத்தனை விலையேறப்பட்டது. இனி அனைத்தும் எங்கே வருகிறது? நாம் செய்கின்ற காரியம், ஆண்டவருக்காக செய்கின்ற காரியம் விலையேறப்பட்டதாக இருக்கும் பொழுது கண்ணீரோடு செய்கின்ற காரியம், பாரத்தோடு செய்கின்ற காரியம், அர்ப்பணிப்போடு செய்கின்ற காரியம் நமது வீடு முழுவதும் அந்த ஆசீர்வாதம். உங்க பையன் எங்க வேலை செய்யறான்? அந்த ஆசிரியர் வேலை செய்யறாங்க, வெளிநாட்டில் இருக்கிறாங்க, அமெரிக்காவில் இருக்கிறாங்க, ஆசிரியர் இருக்கிறாங்க. அங்க பாடநெறி எதுக்குள்ள அழகா பாடிச்சு. அது யார்? ஏன் உள்ளது? அந்த கீபோர்டு வாசிக்கிற ஏன் மைண்டு நம்ம வீடு முழுவதும் ஒரு வாசனை நிறைந்திருக்கு. வீடு முழுவதும் அனைவருக்கும் அந்த ஆசீர்வாதம் நிரம்பி வழியும். அந்த வீடு முழுவதும் அந்த வாசனை நிரம்பி இருக்கிறது. இயேசு சுவாமிக்காக வேண்டி நாம் செலவிடுகின்ற காரியம், செலவிடுகின்ற எந்த காரியமாக இருந்தாலும் கூட அது நம்ம குடும்பத்திற்கே வாசனையை கொண்டு வரும். குடும்பம் குடும்பமாக நீ உன் பிள்ளைகளை அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வருவதை நாம். எனவே கற்பானவர்களே, இந்த பேஷன் கேரல் சர்வீஸில் நாம் பங்கு பெற்றதோடு, பாடல்களை பாடியதோடு, இந்த வார்த்தை நம்மோடு கூட பேசுகிறது. குறித்த சுவிசேஷம் எங்கெல்லாம் சொல்லப்படுகிறது அங்கெல்லாம் நம்முடைய காரியங்கள் சொல்லப்படட்டும். நமது காரியங்கள் அப்படியாக இருக்கும்படியாக நம்மை ஆண்டோடைய கல்வாரி பதத்திலே அர்ப்பணிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். இறுதியாக ஒன்று சொல்லியிருக்கிறது. சுவாமி விவேகானந்தர் ஒரு குறிப்பில் எழுதியிருக்கிறார். அதை நம்ம திருமணத்தில் 1970ஆம் ஆண்டு அந்த ஒரு மேகசினில் குறிக்கப்பட்டிருக்கிறது. என்ன குறிப்பு தெரியுமா? சுவாமி விவேகானந்தர் நமக்கு தெரியும், உலகம் முழுவதும் அதை குறித்து மக்களுக்கு தெரியும். அவர் சொல்கிறார், நான் இயேசு சுவாமி பிறந்த ஊராகிய எருசலேமில் பிறந்திருந்தால் நான் என் இதயத்தை உடைத்து கிழித்து அந்த ரத்தத்தை கிறிஸ்துவின் பாதத்தில் ஊற்றி பாதத்தை கழுவி இருப்பேன். சுவாமி விவேகானந்தர் is not a Christian. He is not a baptized Christian. He is not a spirit-filled man. பரிசுத்தாவியால் நிரப்பப்பட்ட ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அல்ல, ஒரு கிறிஸ்தவர் அல்ல. ஆனால் கிறிஸ்துவின் இந்த காரியங்களை பார்க்கும் பொழுது, இந்த நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது அவர் குறிப்பிடுகின்ற காரியம், நான் இயேசுவின் காலத்தில் இயேசு இருந்த பொழுது நான் பிறந்திருந்தால், எருசலேமில் இருந்திருந்தால் என் இதயத்தை கிழித்து அங்கிருந்து வழிந்தோடுகின்ற ரத்தத்தினாலே கிறிஸ்துவின் பாதத்தை கழுவியிருப்பேன். பாசமீதை அன்பு சொல்றார். அன்புகளை கர்த்தருடைய பிரசன்னம் நம்ம ஆட்படுத்தும், கர்த்தருடைய ஆதியை நம்ம நிரப்பட்டும், நம்மை அபிஷேகம். இந்த நாளிலே கிறிஸ்துவின் பாதத்திற்கு தொடர்ந்து தியானிக்கக்கூடிய இந்த நாட்களில் இன்று கர்த்தர் நம்முடைய கூட இந்த பேசிய இந்த வார்த்தை நம்முடைய எழுதப்படும். நம்மை இந்த வார்த்தைக்காக இந்த வேளையில் இந்த ஆதரவின் வாயிலாக அவரது கல்வாரி பாதத்திலே நம்மை சமர்ப்பிப்போம். இவள் செய்த காரியம், இந்த அம்மா செய்த காரியம், இந்த ஐயா செய்கின்ற காரியம், என்னை அடக்கம் செய்வதற்காக வேண்டி செய்யப்பட்ட காரியம், அவளை விட்டு என்று சொல்லி செய்த அதே நிகழ்வு போல என் கல்பானவர்களை இந்த வார்த்தைகளை நாம் நமக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய பேர பிள்ளைகளுக்கு, மக்களுக்கும், மருமக்களுக்கும், பேர பிள்ளைகளுக்கும், குடும்பத்துக்கும், வம்சத்துக்கும் இந்த வார்த்தையை நாம் நமக்கு சொந்தமாக்கிக் கொள்வோம். தலையில் தாழ்த்துவோமா? நம்ம இந்த வார்த்தைக்காக நம்மை ஒப்புக் கொடுப்போம். வந்தே இறைவனே ஏனை தந்தே, இறைவனே வந்தே இறைவனே, வந்தே இறைவனே ஏனை தந்தே, இறைவனே
நம் பக்கத்தில் இருக்கிறார், நம்மத்திலே பிரசன்னமாக இருக்கிறார். பர்னபாஸ் அல்ல, பர்னபாஸ் மறைத்து இயேசுராஜா நம்மத்திலே பிரசன்னமாக்கி கல்வாரி நாதராக நம்மோடு கூட பேசியிருக்கிறார். இந்த வார்த்தைகள் நமக்குள்ளாக முத்திரிக்கப்பட்டது. முடிந்தால் யாராவது ஒருவர் தெரிவிக்க முடியுமா? சுருக்கமாக முடிந்தால் ஒருவர் இந்த செய்திக்காக தெரிவிக்க வேண்டுகிறேன். கிருபையாயிருந்து எங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களை சம்பவமாக கேட்டு பிரகாசிக்க சேவையாய் கேட்கிறோம். இந்த சுவிசேஷம் எங்கே பிரசங்கிக்கப்படுமோ அப்பொழுது இந்த பெண்ணை குறித்து பிரசங்கிக்கப்படும் என்ற வேத வசனத்தின்படியாக நாங்களும் எல்லா காரியங்களும் உமக்கு என்று உங்களுடைய நாம மகிமைக்கு என்று உமக்கு என்று சாட்சியாக வாழ ஜீவிக்க எங்களை ஒவ்வொருவரும் அர்ப்பணிக்கிறோம். இந்த பேஷன் சண்டையிலே நாங்கள் கேட்ட எல்லா வித காரியங்களையும் எங்களுடைய மனதில் இருத்தி அதன்படி நாங்கள் உமக்கு என்று பிரகாசிக்க உதவி செய்யும். எல்லா வித காரியங்களும் பொறுப்படுத்த எங்களை வழிநடத்தும். நன்மை இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பாடி மகிமைப்படுத்தி நமக்கு சிறப்பான செய்தியை கொடுத்த ஐயா அவர்களுக்கு மறுபடியும் திருச்சபையின் சார்பிலே வணக்கத்தோடு நன்றி சொல்கின்றேன். ஐயா அவர்கள் ஆழமாக நல்ல சிந்தனை செய்தியை நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். நிச்சயமாக நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையில் தொடர்பாளர்கள் அவர்கள் நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தப்படுகிறார்கள். பாட வேண்டியிருக்கிறது பாடு நிறைவேற்ற ஒரு பெண்களை பாடக்கூடிய Bye.
அடுத்த வாரம் இதே மாதிரி நீங்கள் வந்ததும் சொல்லி அட்வான்ஸாக உங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுத்துருக்கேன். அடுத்த வாரம் என்னுடைய காலட்சேபம் அங்கே அடுத்த ஞாயிற்றுக்கிழமையும் நடைபெறுகின்ற நிகழ்வுகளை அனைவரும் சொல்லி சொல்வது வாய்ப்பு கொடுக்கிறேன். ஐயா அவர்கள் நாளிலே அதாவது நான் பெருமையாக சொல்ல வேண்டும், என்னை உருவாக்கின ஒரு உருவானவர் என்று சொன்னால் இன்றைக்கு மாவட்டத்தில் நான் பல காரியங்களை நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். அவங்க பிரசங்கம் பண்ணும்போது எனக்கு மேலூர் இருந்த ஒரு பைபிள் ஸ்டடி நடந்தார். காலங்களையும் திறக்குமா ஒவ்வொரு காஸ்பலையும் இருக்கிறத வச்சு கம்பேர் பண்ணி நடந்தார். இன்னைக்கு அந்த கண்ணீரினால் காலத்தை கழுவின நிகழ்வை நற்செய்தி பகுதிகளை ஒப்பிட்டு அவர்கள் சொன்ன அந்த செய்தி, நான் வாலிபனாக இருக்கின்ற போது அவர்கள் அந்த கால ஓமைகளை குறித்து நடந்த பைபிள் ஸ்டடி அப்படியே நினைவுபடுத்தி நான் அந்த உடனே அவங்க சொன்னேன். ரிட்டையர்ட் ஆகி ஐயா எத்தனை வருஷம் ஆச்சு சொல்ல மாட்டேங்கிறேன். இன்னைக்கு 15 வருஷம் ஆயிடுச்சு நினைக்கிறேன். இன்றைக்கும் எப்படி சண்டே பிஸியா இருக்கிற ஒரே ரிட்டையர்ட் பாஸ் ஆகும் கரங்களுக்கு ஐயா. ஏன்னா அந்த அளவுக்கு எக்ஸாக்டா சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஐயா அவங்களுக்கு நான் கேட்கும் போது ஐயா வருவாங்க மாட்டாங்களான்னு சொல்லி ஒரு கேள்வியோட நான் கேட்டேன், ஜோக்கிட்டு தான் கேட்டேன். ஐயா அப்படியா இருக்கேன் வரேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு நல்ல சத்தியத்தை நமக்கு கொடுத்தாங்க. யோசித்து பார்த்துக்க மாட்டோம், அதாவது படிச்சிருக்கோம் கண்ணீர்னால பாரத்தை கலவுனாச்சு. அது எத்தனை தண்ணீர் வேணும் கண்ணீர் வேணுங்கிறத இன்னைக்கு கொஞ்சம் நம்ம யோசித்து பார்த்தோம். பல கலவுனா எவ்வளவு தண்ணீர் நம்ம கப்பாசிட்டி இருக்கும். ஸோ நம்முடைய ஒவ்வொரு கிரியையும் பலர்ந்து என்பதை இன்றைக்கு செய்திகளை நான் புரிந்துள்ளேன். இப்போ நான் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் உருவாக்குறாங்க, இதற்கு எஃபர்ட் எடுத்துருக்கோம் இல்லையா? ஒவ்வொருத்தரும் குழு குழுமாக மாடுவதற்கு பங்குள்ளது. ஸோ இந்த கிரியைக்கு மாண்டவர் நமக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். ஆடின உங்களுக்கு பாடல்களை கேட்கறவங்களுக்கு அது அதற்குரிய நல்ல பலனை நிச்சயமாக தருகிறார். ஆசீர்வாதம் இதுவும் ஒன்று. நிச்சயமாக நம்முடைய பாடுகளை ஆண்டுகளுக்கு நம்முடைய பாடுகளின் வழியாக ஏற்றுக்கொண்டார் என்கின்ற பாடல்களை ஞாயிற்றுக்கிழமையிலே மாலை நேரத்தில் அவர்கள் நன்றி சென்றிருக்கிறோம். அதுபற்றி உங்களை மறுபடியுமாக வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆசீர்வாதம் நம்முடைய கலைஞர் அனைத்து முயற்சிகளும் நிலைத்திருப்பதாக இணை ஆகிய நிறைவு நிலத்தை ஏறெடுப்பாக ஆசீர்வாதத்தோடு மாற்றேன். ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, நீர் எங்களுக்காக உம்முடைய ஒரே குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி அவர் பட்ட பாடுகளின் மூலமாய் நீர் எங்களுக்கு மீட்பை உண்டு பண்ணினீர். இந்த நாளிலும் கூட நாங்கள் இயேசுவின் பாடல்களை நாம் நினைத்து பார்த்து இந்த பாடலின் நாயர்களே திருப்பாடல் பாடல் ஆராதனையிலே உம்முடைய திரு சமூகத்திலே நாங்கள் அமர்ந்திருக்கவும், கர்த்தாவே உம்முடைய திரு சமூகத்திலே அமர்ந்திருந்தது மட்டுமல்ல, கர்த்தாவே தூய இம்மானுவேல் ஆலயத்திலே ஐக்கியமாய் இருக்கிற ஒவ்வொரு ஐக்கிய சங்கமும் கர்த்தாவே உம்முடைய திரு சமூகத்திலே வந்து உம்முடைய திரு காட்சியை சிறு காட்சியை கர்த்தாவே அவர்கள் கர்த்தாவே நாங்கள் காணக்கூடியான கிருபை பாராட்டுவதற்காக நன்றி எடுத்திருக்கிறோம். கர்த்தாவே இந்த நாளில் தாசரை கொண்டு கர்த்தாவே இந்த காலத்திலும் அவர் கர்த்தாவே உம்முடைய பாடலை குறித்து அவர் சொல்லுகின்ற பொழுது கர்த்தாவே இந்த நாளிலே கொடுத்த தேவ செய்தியின் மூலமாய் கர்த்தாவே அந்த செய்தி கர்த்தாவே அந்த ஸ்திரியானவள் செய்த காரியம் சொல்லப்படும் என்று அந்த வார்த்தையின்படி கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தாவே செய்கின்ற ஒவ்வொரு காரியமும் கர்த்தாவே எங்கோ ஒரு விதத்திலே கர்த்தாவே மக்கள் மத்தியிலே சொல்லப்படுகிறது என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டு கர்த்தாவே எங்களுடைய செயல்பாடுகள் இருக்கவும் இருக்கிறோம்பா. அந்த ஸ்திரீ நன்கிரியை செய்தார்கள் கர்த்தாவே கர்த்தாவே இயேசுவானவர் கர்த்தாவே சொன்ன சாட்சி எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் செய்கின்ற காரியம் நற்கிரியைகளாய் இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தாவே ஸ்திரியானவள் தன்னுடைய கண்ணீரினால் உம்முடைய காலை கழுவி தன்னுடைய தலைமையினால் அதை துடைத்து கர்த்தாவே உம்முடைய பாதத்தில் முத்தம் செய்து கர்த்தாவே பர்மண தைலத்தை
பார்க்கின்றோம் அப்பா. கர்த்தாவே நாங்களும் கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையிலே உம்முடைய பாதத்தை நாங்கள் முத்தம் செய்கின்றவராய் கர்த்தாவே இருக்க கிருபையாய் ஜெபிக்கிறோம்ப்பா. அன்றைக்கு யூதாஸ் காரியத்தை உம்முடைய முகத்திலே முத்தம் செய்து உம்மை காட்டிக் கொடுத்தார் என்று நாங்கள் பார்க்கின்றோம். நான் யாரை முத்தம் செய்கிறோம் அவரே இயேசு என்று சொல்லி கர்த்தாவே உம்முடைய சீசனாய் இருந்த யூதாஸ் காரியோ முத்தத்தின் மூலமாய் உம்மை காட்டிக் கொடுத்தார். ஆனால் இந்த ஸ்திரியோ உம்முடைய பாதத்தை முத்தம் செய்தார் என்று பார்க்கிறோம் அப்பா. எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே நாங்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம் என்று கர்த்தாவே இந்த நாளிலே கர்த்தாவே வந்திருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தாவே எங்களை ஆவியாளரை கொண்டு கர்த்தாவே நீர் எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம்ப்பா. அந்த பரிமள தைலம் அந்த வீடு முழுவதும் வாசனை வீசினது போல ஆண்டவரே இந்த நாளிலே நாங்கள் கேட்ட சத்தியம் இந்த உம்முடைய தூய இம்மானுவேல் ஆலய ஜெபவீட்டிலே எப்பொழுதும் வீச வேண்டுமா ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தாவே இதில் அங்கமாக இருக்கிற ஒவ்வொருவருடைய வீட்டிலும் அந்த பரிமள தைலத்தின் வாசனை வீச வேண்டுமா ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தாவே அந்த மகள் மூலமாய் கர்த்தாவே அந்த வீடு முழுவதும் கர்த்தாவே உம்முடைய வாசனை நீ கொடுத்த அந்த ரட்சிப்பின் வாசனை வீசினது போல அப்பா நாங்கள் எங்கெல்லாம் இருக்கின்றோமோ எங்களுடைய வீடுகள் மட்டுமல்ல ஆண்டவரே நாங்கள் வேலை செய்கின்ற இடம் நாங்கள் கர்த்தாவே சமுதாயத்திலே எங்கெல்லாம் எங்களை கொண்டு நீரை செய்து கொண்டிருக்கின்ற காரியத்திலே கர்த்தாவே அதை வீசப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம்ப்பா. இயேசுவே எங்களை நீ ஒரு விஷயம் கண்டோக மாட்டதே காம் கர்த்தாவே உம்முடைய பாடுகள் மத்தியில் கர்த்தாவே அன்னைக்கு நீர் கர்த்தாவே சிலுவையில் தொங்கி கர்த்தாவே நீர் மக்களை நோக்கி பார்த்தது போல எங்களையும் ஒரு விஷயம் நோக்கி பார்க்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பாடுகளின் நாயர் என்று கர்த்தாவே நம்முடைய திருப்பாடுகளை குறித்து நாங்கள் பாடினோம் ஆண்டவரே. பாடினாலும் ஆண்டவரே எங்களுடைய உள்ளங்களை கர்த்தாவே உம்முடைய கரத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கவும் கர்த்தாவே நீர் வருகின்ற நாளிலே கர்த்தாவே நாங்கள் உம்மை எதிர்கொண்டு அழைக்கின்ற பிள்ளைகளாய் கர்த்தாவே இருக்க கிருபையாய் ஜெபிக்கிறோம்ப்பா. நாளை கர்த்தாவே தாசனை கொண்டு நீர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி. உடைய வயதான நாட்களில் கர்த்தாவே எங்கெல்லாம் அழைப்பு வருகிறதோ அந்த அழைப்புக்கு கர்த்தாவே அவர் தன்னை முற்றிலுமாக அர்ப்பணித்து பிரயாணப்படுகின்ற பிரயாணங்கள் எல்லாம் உம்முடைய கரம் இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம்ப்பா. அவருக்கு வேண்டிய நல்ல சரியான சுகபலனை கொடுத்து கர்த்தாவே இன்னும் அநேக ஆயிரத்துக்கு அநேக திருச்சபைகளுக்கு அவர் சென்று கர்த்தாவே அநேகரை கர்த்தாவே இந்த நாட்டை கேட்ட செய்தி அநேக செய்திகளை கொடுத்து கர்த்தாவே உம்முடைய பாதப்படியை முத்தம் செய்கின்ற மக்களாய் கர்த்தாவே தன்னுடைய சுயத்தை வெறுக்கின்றவர்களால் கர்த்தாவே பாதத்தை தொட முடியாதவரே மக்கள் கர்த்தாவே இன்னைக்கு தன்னுடைய சுயத்தை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள் தன்னுடைய சுயத்தை வெறுத்து கர்த்தாவே உம்முடைய பாதப்படியே ஒன்றே போதும் தங்களை அர்ப்பணிக்க ஜெபிக்கிறோம்ப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கல்வாரி கரம் நீட்டி தொடும் ஆண்டவரே. வந்தவர்கள் வந்தவண்ணமாய் செல்லாதவரை கர்த்தாவே நீர் கர்த்தாவே நாளை கட்ட சத்தியத்தின்படி கர்த்தாவே நறுமணம் வீசுகின்ற மக்களாய் தங்களுடைய வீட்டிலே மூலமாய் பக்கத்தில் அருகிலே இருக்கின்ற வீடார் எல்லாரும் ரட்சிக்கப்படத்தக்கதான ஒரு வாழ்க்கை வாழ ஜெபிக்கிறோம்ப்பா. எங்களை தாழ்த்துக்களை கருத்தில் அர்ப்பணிக்கின்றோம். மீதான காலங்களிலும் நேரங்களிலும் கருத்தில் அர்ப்பணிக்கின்றோம்ப்பா. நாங்கள் என்ன செய்கின்றோம் என்பதை நாங்கள் உணர்ந்து பார்க்கத்தக்கதான நாளாய் இந்த நாளை நேரங்கள் கொடுத்திருக்கிறீர்கள். அதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. எல்லா துதிகளும் நம்மையும் மக்கள் அளிக்கின்றோம். நீ பிரேசி ஜெபிக்கிறோம் ஜெபங்கள் பிதாவே. ஆமென். பரமண்டலங்களிலிருந்து பிதாவே பரிசுத்தப்படுவதாக ஆட்சி வருவதாக பரமண்டலத்தை செய்வது போல செய்யப்படுவதாக கடவுள் ஆகாரத்தை எங்களுக்கு தாரும் நம் அனைவரையும் அர்ப்பணிப்போம். நம்முடைய ஆட்டுமாகிய கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய ஆவியானவர்களின் இடத்திலும் ஆசீர்வாதம் இன்றும் இன்னும் சதா காலங்களில் அனைவரோடும் நிலைத்து நிற்பதாக.
கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு சில